வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் என்டிபிசியோட 7th phase எக்ஸாம் ஒரு அனாலிஸாக பார்த்துட்டு இருக்கோம். 26th அன்னைக்கு கேட்கப்பட்ட செகண்ட் ஷிஃப்ட்டுக்கான கேள்விகள், ஜென்ரல் அவேர்னஸ் கேள்விகள் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் அது ரிலேட்டடான எக்ஸ்பெக்டட் டாபிக்ஸும் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் ஆல்ரெடி நம்ம போஸ்ட் பண்ணிட்டோம். ரைட் கார்னரில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் பிளேலிஸ்ட் லிங்க் இருக்குது, அங்கேயும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். 7th phase ஸ்டார்ட் ஆனதுலேருந்து ஒவ்வொரு ஷிஃப்டாக நம்ம கவர் பண்ணிட்டு வரோம். ஸோ அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முதல் கேள்வி, இந்தியா அலோகேட்டட் ஹவு மச் அமௌண்ட் ஃபார் நேபாள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்? ஸோ பிற நாடுகளுக்கு இந்தியாவிலேருந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து டிரான்சாக்ஷன் பண்ணுறாங்க, என்னென்ன பர்பஸ்க்கு பண்ணுறாங்க, அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணுறாங்களா, கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு பண்ணுறாங்களா, இல்லை டிரான்ஸ்போர்ட்டேஷன், இல்லைனா வந்து வேறு ஏதாவது டேம்ஸ் பில்ட் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி ஃபண்ட் அலோகேஷன் பண்ணுவாங்க. இப்போ ரீசெண்டாக கொரோனாக்கு நிறையா வந்து ஃபண்ட் அலோகேட் பண்ணுறாங்க. ப்ளஸ் ஏஷியன் டெவலப்மெண்ட் ஏடிபி கிட்டேருந்து நம்ம ஸ்டேட்டும் சரி யூனியனும் சரி நிறையவே அமௌண்ட் வாங்கியிருக்கோம். வேர்ல்டு பேங்க் கிட்ட இருந்து நிறையவே அமௌண்ட் வாங்கியிருக்கோம். இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஸோ நேபாளுக்கு நாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக 800 crores வந்து அலோகேட் பண்ணியிருக்கோம். அடுத்து, who is the viceroy during Jallianwala Massacre? Jallianwala Massacre. இந்த Jallianwala Massacre ரிலேட்டடான கொஷின், அதாவது மாடர்ன் இந்தியா கொஷின்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மாடர்ன் இந்தியா டாப்பிக்கே வந்து ரயில்வேயை பொறுத்த வரைக்கும் ரிப்பீட்டடாக ஒவ்வொரு எக்ஸாம்லையுமே கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. ஒவ்வொரு மூமெண்ட் ஆகட்டும், காந்தி ஸ்டார்ட் பண்ண மூமெண்ட், இல்லை இண்டிபெண்டன்ஸ்க்காக நம்ம பண்ண எல்லா மூமெண்ட்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ஜாலியன்வாலா மஸ்கரே அப்படிங்கிறது வந்து இந்த பீரியடில் யார் வைஸ்ராயாக இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா லார்ட் கிளெம்ஸ்ஃபோர்ட். ஸோ ஜாலியன்வாலா பற்றி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த ஜாலியன்வாலா எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 13th April 1919. 13th April 1919 நடக்குது. அண்டு இந்த ஜாலியன்வாலா அப்படிங்கிறது வந்து எந்த பகுதியில் நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அம்ரிஸ்டர். அண்ட் இந்த மஸ்கரே அப்போ குரூப்பாக எல்லாரையும் சுட்டு கொண்டாங்க. அந்த டைமில் யார் வந்து முதல்ல இந்த ஃபயரிங் ஆர்டரை அனௌன்ஸ் பண்ணது அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இந்த ஃபயரிங் ஆர்டர் யார் வந்து முதல்ல கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஜெனரல் டயர். ஸோ இந்த மீட்டிங்கில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் பக்கம் கலந்துக்கிட்டாங்க. எல்லாருமே வந்து மேக்ஸிமம் ஒரு டெத்தும் ப்ளஸ் நிறையவே வந்து உயிர் சேதமும் ஏற்பட்டுச்சு. அண்ட் இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் ரபீந்திரநாத் டாகூருக்கு சர் அப்படிங்கிற பட்டம் கொடுக்கப்பட்டது. இந்த பட்டத்தை திரும்பி ஒப்படைச்சிட்டாரு. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரபீந்திரநாத் தாகூர் சர் பட்டத்தை எதனால திருப்பி கொடுத்தாரு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஜாலியன்வாலா மஸ்கரேவால தான். சரி, இந்த ஜாலியன்வாலா மஸ்கரே எதனால ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 2 முக்கியமான நபர்களை அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஒருத்தர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா டாக்டர் சத்யபால், சைஃபுதீன் கிச்லு. ஸோ இந்த 2 பேரை அரெஸ்ட் பண்ணதுக்காக ஒரு சின்ன மீட்டிங் போடுறாங்க. அந்த மீட்டிங் பிடிக்காது பிரிட்டிஷ், இந்த ஜாலியன்வாலாபாவை குரூப்பாக எல்லாரையும் கொலை பண்ணுறாங்க. ஸோ அடுத்து, ஆர்டிகல் 371 இஸ் ரிலேட்டட் டு விச் ஆஃப் த ஃபாலோயிங்? ஆர்டிகல் 371 அப்படிங்கிறது வந்து ஒரு லோக்கல் பீப்புள் இருக்காங்க, இல்லை ட்ரைபல் பீப்புள் இருக்காங்களா, அவங்களுக்கான எஜுகேஷன் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ரிலேட்டடான ஒரு ஆர்டிகல் தான் இது, அவங்களுக்கான உரிமைகள். Who among the following female persons scored 10,000 runs in the international cricket recently? ஸோ வந்து ரீசண்டான கரண்ட் அஃபேர்ஸ் தான், அதாவது 2021க்கான கரண்ட் அஃபேர்ஸ் இப்போ கேட்டுட்டு இருக்காங்க. அதை பொறுத்த வரைக்கும் மித்திலி ராஜ்
இந்தியாஸ் கிரிக்கெட் கேப்டன், இந்தியாஸ் கிரிக்கெட் டீமோட கேப்டன் மித்திலி ராஜ். இவங்க தான் வந்து ரீசெண்டாக 10,000 ரன்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க இன்டர்நேஷ்னல் மேட்ச்ல. அடுத்து இந்த உமன்ஸ் டீமோட கேப்டன் பார்த்துட்டோம். உமன்ஸ் டீமோட கோச், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் உமன்ஸ் டீமோட கோச் அப்படின்னு பார்த்தோம்னா உர்கேரி ராமன். உர்கேரி ராமன். Question on 1857 Great Revolt. ஸோ கிரேட் ரிவோல்ட்டை பற்றி திரும்ப திரும்ப கொஷின் வந்துட்டு தான் இருக்கு. ஸோ இந்த கிரேட் ரிவோல்ட் அப்போ யார் வந்து பிரிட்டிஷோட தலைமையில் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கவர்னர் ஜெனரல் பதவியில் யார் இருந்தாங்கன்னு பார்த்தோம்னா லார்ட் கேனிங். லார்ட் கேனிங் இவரோட ஆட்சி காலம்னு பார்த்தோம்னா 1856 இருந்து 62 வரைக்கும். இவருக்கு முன்னாடி இருந்தவர் வந்து லார்ட் டல்ஹௌசி. லார்ட் டல்ஹௌசி பீரியட் பார்த்தோம்னா 1848 இருந்து 56 வரைக்கும் இருந்தார். ஸோ இந்த கிரேட் ரிவோல்ட் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னாலே கிரேட் ரிவோல்ட்ல யாரை கொன்னாங்க அப்படிங்கிறது தெரியணும். மங்கள் பாண்டே. மங்கள் பாண்டே வந்து ஒரு 2 பிரிட்டிஷ் அஃபீஷியல்ஸை கொண்டுறாரு. ஒருத்தர் வந்து ஹக்கீசன், இன்னொருத்தர் வந்து பாவ். ஸோ இவங்க 2 பேரை கொன்னதுனால ஒரு போராட்டம் கிளர்ச்சி ஆரம்பிக்குது. அங்கேருந்து ஆரம்பித்து மெயினாக எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா டெல்லியில் தான் ஸ்டார்ட் ஆகுது. டெல்லியில் பகதூர் ஷா 2 வெர்சஸ் பிரிட்டிஷ் சைடில் யார் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஜான் நிக்கல்சன். ஸோ பகதூர் ஷா 2 தான் வந்து லாஸ்ட் முகல் எம்பரர். இவருக்கும் ஜான் நிக்கல்சன் அப்படிங்கிறவருக்கும் சண்டை ஏற்படுது டெல்லியில். அங்கிருந்தா வந்து ஒவ்வொரு ஊர்லேயும் கான்பூர், லக்னோ, ஜான்சி, அலகாபாத், ஜெகதீஷ்பூர், அசாம் இந்த மாதிரி பல இடத்துல வந்து இந்த ரிவோல்ட் வந்து வெடிக்குது. ஸோ ஸ்டார்டிங் அப்படின்னு பார்த்தோம்னா டெல்லி. அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் தி வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர். நம்ம ரிவர் சிஸ்டம் எடுத்துட்டானாலே இந்த வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவரில் முக்கியமானதுன்னு பார்த்தோம்னா ஒன்று நர்மதா, இன்னொன்று தாப்தி. இந்த ரெண்டுமே வந்து ரொம்ப முக்கியமான வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ். வேற என்னென்ன வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மாஹி, லூனி, சபர்மதி. மாஹி, லூனி, சபர்மதி இதுவுமே வந்து வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ் தான். ஸோ இந்த சபர்மதி எங்க ஆரிஜினேட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஆரவல்லி ரேஞ்ச். ஆரவல்லி ரேஞ்சில் சபர்மதி ஆரிஜினேட் ஆகுது. அதே தான் லூனியும். ரெண்டுமே வந்து ராஜஸ்தான் பகுதியில் சேர்ந்தது. மாஹி நம்ம எடுத்துட்டோம்னா விந்தியன் ரேஞ்ச். விந்தியன் ரேஞ்சில் ஆரிஜினேட் ஆகுது. சபர்மதி பொறுத்த வரைக்கும் இதோட பிளேஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அகமதாபாத். ஸோ அடுத்து நர்மதாவை பார்க்கலாம். நர்மதாவை வந்து நம்ம அதிகமாக கேட்கிற கேள்வி அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சத்தபுரா ரேஞ்சுக்கும் விந்தியா ரேஞ்சுக்கும் நடுவில் ஃப்ளோ ஆகிற ரிவர் என்ன அப்படிங்கிற கேள்வி ரிப்பீட்டடாக வந்துட்டு இருக்கும். அது வந்து நர்மதா டினோட் பண்ணி தான். ஓகேங்களா. இந்த சத்தபுரா விந்தியா ரேஞ்சுக்கு நடுவில் இன்பிட்வீனில் ஃப்ளோ ஆகுறது அப்படின்னு பார்த்தோம்னா நர்மதா. அதே மாதிரி நர்மதா தான் வந்து லைஃப் லைன் ஆஃப் குஜராத் அப்படின்னு சொல்லுவோம். நர்மதா எங்க ஆரிஜினேட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா நர்மதாவோட ஆரிஜினேஷன் பாயிண்ட் வந்து அமர்கண்டக் பிளாட்டூ. அடுத்து தாப்தி வந்து சத்தபுரா பிளாட்டூ.
தாப்தி சத்தப்ரால் பிளாட்டூல ஆரிஜினேட் ஆகுது. ஸோ இதெல்லாம் தான் வந்து வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ். ஸோ அடுத்து, which of the following is not a fundamental duties? ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் நமக்கு மொத்தமாக 11 டியூட்டிஸ் இருக்குங்க. அந்த 11 டியூட்டிஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். பிகாஸ் இந்த மாதிரி ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து டைரக்ட் கொஷனாக இருக்காது. மேக்ஸிமம் வந்து ஆட் ஒன் அவுட் மாதிரி தான். இங்கேயும் இன்னைக்கான ஷிஃப்ட்லேயும் வந்து ஆட் ஒன் அவுட்டில் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இதை வந்து யார் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க, எந்த கமிட்டி ரெக்கமெண்ட் பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்வரன் சிங் கமிட்டி. ஸ்வரன் சிங் கமிட்டி 1976 ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இதன் அடிப்படையில் 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1976 படி 10 டியூட்டிஸ் வந்து ஆட் பண்ணுறாங்க. 10 டியூட்டிஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. லேட்டரா 86th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2002 படி 11வது ஃபண்டமெண்டல் டியூட்டியாக ஒன்று ஆட் பண்ணுறாங்க. அது எதுன்னு பார்த்தோம்னா எஜுகேஷன் ரிலேட்டடாக ஆட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் கான்ஸ்டியூஷனில் எந்த பார்ட்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா பார்ட் 4A. பார்ட் 4A ஆர்டிக்கல் அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்டிக்கல் 51A. ஆர்டிக்கல் 51Aல இந்த 11 ஃபண்டமெண்டல் ஆர்டிக்கிளுமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து, ஒன் கொஷின் ரிலேட்டட் டு லாங்குவேஜ் அடிஷன், மைத்திலி, போடோ, டோக்ரி. ஸோ லாங்குவேஜ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா 22 அஃபீஷியல் லாங்குவேஜ் இருக்கு. அதில் 3 அமெண்ட்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒன்று 21st அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1967 அடிப்படையில் சிந்தி அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, ஆட் பண்ணுறாங்க நம்ம அஃபிஷியல் லாங்குவேஜாக. அடுத்து 71st அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1992 அடிப்படையில் கொன்கனி, மணிப்பூரி, நேபாளி இந்த 3 லாங்குவேஜும் ஆட் பண்ணுறாங்க. அடுத்து 92nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2003 இதன் அடிப்படையில் போடோ, டோக்ரி, மைத்திலி அண்ட் சந்தலி. ஸோ இந்த லாங்குவேஜ் 4 லாங்குவேஜ் வந்து ஆட் பண்ணுறாங்க. 12 ஷெடியூலில் இந்த லாங்குவேஜ் ரிலேட்டட் ஆனது எந்த ஷெடியூல் அப்படின்னு பார்த்தோம்னா 8th ஷெடியூல். 8th ஷெடியூலில் தான் வந்து அஃபீஷியல் லாங்குவேஜஸ் ஆட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த 3 அமெண்ட்மெண்ட்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? இந்த கொஸ்டின் பார்த்தோம்னா இந்த மைத்திலி, போடோ, டோக்ரி எந்த அமெண்ட்மெண்ட் அடிப்படையில் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் அஃபீஷியல் லாங்குவேஜஸாக ஏற்கப்பட்டது அப்படின்னு தான் கேள்வி. ஸோ 92nd அமெண்ட்மெண்ட் அதோட ஆன்சர். அடுத்து 2020யோட காந்தி ஷாந்தி புரஸ்கர் அவார்ட், காந்தி ஷாந்தி புரஸ்கர் அவார்ட் யாருக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா ஷேக் முஜிபுர் ரஹ்மான். ஷேக் முஜிபுர் ரஹ்மான் 2020 கொடுக்கப்பட்ட அவார்ட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து, விச் இஸ் நாட் இன்புட் டிவைஸ், இதில் எது இன்புட் டிவைஸ் கிடையாது அப்படின்னு பார்த்தோம்னா பிளாட்டர். பிளாட்டர் வந்து ஒரு அவுட்புட் டிவைஸ், ரிமைனிங் எல்லாமே வந்து இன்புட் டிவைஸ். வாட் இஸ் த ஹைட் ஆஃப் இமாலயா இன் ஃபீட்? யூஸ்வலாக இமாலயாவோட ஹைட் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா நம்ம 8848 மீட்டர் அப்படின்னு சொல்லலாம். பட் இங்கே ஃபீட்டில் கேட்டிருக்காங்க. அப்போ இன்னைக்கான எக்ஸாமில் ஃபீட்டில் கேட்டிருந்தாங்க. ஃபீட்டுன்னு பார்த்தோம்னா 29,331.69 ஃபீட், அடி. ஹிமாலயாவை பொறுத்த வரைக்கும் ஹையஸ்ட் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா மவுண்ட் எவரெஸ்ட். ஹிமாலயாவை பொறுத்த வரைக்கும் ஹையஸ்ட் பாயிண்ட் அப்படிங்கிறது மவுண்ட் எவரெஸ்ட். அண்ட்
ஒவ்வொரு வருஷத்துக்குமே இந்த ஹிமாலயாவோட ஹைட் 1 சென்டிமீட்டர் வளர்ந்துகிட்டு தான் இருக்கு. ஒரு வருஷத்துக்கு 1 சென்டிமீட்டர் விகிதம் வளர்ந்துகிட்டு தான் இருக்கு. அடுத்து டெல்லி சுல்தான் பத்தின ஒரு கேள்வி. ஸோ டெல்லி சுல்தான், முகல் சாம்ராஜ்யம், இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டெல்லி சுல்தான்ல முக்கியமானது அப்படின்னு பார்த்தோம்னா டைனாஸ்டியோட ஆர்டர். ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா ஸ்லேவ் டைனாஸ்டி, கில்ஜி டைனாஸ்டி, துக்ளக் டைனாஸ்டி, சையீத் டைனாஸ்டி, லோதி டைனாஸ்டி. ஸோ ஸ்லேவ் டைனாஸ்டியை மும்லக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, கன்ஃபியூஸ் ஆக வேணாம். ஸ்லேவ் டைனாஸ்டி, கில்ஜி டைனாஸ்டி, துக்ளக் டைனாஸ்டி, சையீத் டைனாஸ்டி, லோதி டைனாஸ்டி. இந்த ஸ்லேவ் டைனாஸ்டியோட ஃபவுண்டர் அப்படின்னு பார்த்தோம்னா குதுப்புதீன் ஐபக். ஸ்லேவ் டைனாஸ்டியோட ஃபவுண்டர் வந்து குதுப்புதீன் ஐபக். அடுத்து கில்ஜி இது பார்த்தோம்னா ஜலாலுதீன் கில்ஜி. துக்ளக்கோட ஃபவுண்டர் வந்து கசி மாலிக். சையத் டைனாஸ்டியோட ஃபவுண்டர் கிசிர் கான். லோதி வந்து பலோல் லோதி. ஸோ நம்ம டெல்லி சுல்தானோட ஆர்டர் பார்த்துருக்கோம், அதே மாதிரி ஃபவுண்டர்ஸ் பார்த்துருக்கோம். ஓகேங்களா. ஸோ டெல்லி சுல்தான், முகல் சாம்ராஜ்யம், இந்த குரோனாலஜிக்கல் ஆர்டர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஓகேங்களா. அடுத்து பிஎஸ்எல்வி C51 பற்றின ஒரு கேள்வி. இது வந்து 23க்கான ஷிஃப்ட்லேயே வந்து இந்த கேள்வி ஆல்ரெடி வந்துடுச்சு. பிஎஸ்எல்வி C51 அப்படிங்கிறது வந்து இந்தியாவோட 53rd பிஎஸ்எல்வி மிஷன். ஸோ இந்த மிஷன் வந்து 28th February 2021 நடந்தது, லான்ச் பண்ணது. அண்ட் இதில் மெயின் பேலோட் அப்படின்னு சொல்லப்படுற மெயின் பேலோட் எதுன்னு பார்த்தோம்னா பிரேசில் நாட்டோட அமேசானியா 1. அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன சேட்டலைட்டாக 18 சேட்டலைட்டும் வந்து லான்ச் பண்ணப்பட்டது. இந்த 18 சேட்டலைட் பிளஸ் அமேசோனியா எதற்காக அப்படின்னு பார்த்தோம்னா என்டையர்லி ஃபார் ஸ்பேஸ் ரிசர்ச். அடுத்து which is the highest plateau of the world? உலகத்திலே மிக உயர்ந்த பிளாட்டூ அப்படின்னு பார்த்தோம்னா டிபெட்டியன் பிளாட்டூ. இந்த டிபெட்டியன் பிளாட்டூவை ரூஃப் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லுவோம். டிபெட்டன் பிளாட்டூவை ரூஃப் ஆஃப் தி வேர்ல்டு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வேற என்னென்ன பிளாட்டூஸ் இருக்கு அப்படின்னு ஒரு ஓவர்வியூவாக நம்ம பார்க்கலாம். முக்கியமானது மட்டும் பார்க்கலாம். ஒன்று கொலம்பியா பிளாட்டூ. இந்த பிளாட்டூ வந்து ஸ்னேக் பிளாட்டூ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிளாட்டூவை ஸ்னேக் பிளாட்டூ சொல்லுவாங்க. இது யுஎஸ்ஏல இருக்கு. அதே மாதிரி இது வந்து ஒரு ஃப்ளட் பசல்ட் பிளாட்டூ. அடுத்து டெக்கான் பிளாட்டூ நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடியது. டெக்கான் பிளாட்டூ தான் வந்து லார்ஜஸ்ட் பிளாட்டூ இன் இந்தியா. இந்தியாவோட லார்ஜஸ்ட் பிளாட்டூ எதுன்னு பார்த்தோம்னா அது டெக்கான் பிளாட்டூ. கிம்பர்லி பிளாட்டூ ஆஸ்திரேலியா. கட்டங்கா பிளாட்டூ இது காங்கோ, ரிபப்ளிக் ஆஃப் காங்கோ நாட்டில் இருக்கு. காப்பர் யுரேனியமுக்கு அதிக டெபாசிட் கிடைக்கக்கூடிய இடம்னு பார்த்தோம்னா இந்த கட்டங்கா பிளாட்டூ. கட்டங்கா பிளாட்டூ ஃபேமஸ் ஃபார் காப்பர் அண்ட் யுரேனியம் டெபாசிட்ஸ். ரிபப்ளிக் ஆஃப் காங்கோ நாட்டில் இருக்கு. அடுத்து லாரன்ஷியன் பிளாட்டூ.
இந்த பிளாட்டூ கனடாவில் இருக்கு. இதை கனேடியன் ஷீல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. கனேடியன் ஷீல்டு. ஸோ ரூஃப் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு சொல்கிற மாதிரி கனேடியன் ஷீல்டு அப்படிங்கிறது வந்து லாரன்ஷியன் பிளாட்டூ. மெக்சிகன் பிளாட்டூ. இந்த மெக்சிகன் பிளாட்டூ மெக்சிகோவில் இருக்கு. அண்ட் இதை இங்கே தான் வந்து வேர்ல்டு பிக்கஸ்ட் சில்வர் மைன், சில்வருக்கான சுரங்கம், உலகத்திலே மிகப்பெரிய சில்வருக்கான சுரங்கம் சிச்சுவா. சிச்சுவா இது எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா மெக்சிகோல இருக்கு. ஸோ இதெல்லாமே வந்து மிக முக்கியமான பிளாட்டூ மட்டும் நம்ம பார்த்துருக்கோம். அடுத்த கொஸ்டின், இன் 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் விச் பேரா அத்லெட் ஒன் தி கோல்ட் மெடல் அட் வேர்ல்டு ஷூட்டிங் பேரா ஸ்போர்ட் வேர்ல்டு கப். ஸோ பேரா ஷூட்டிங்கில் 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் காம்படிஷனில் கோல்டு மெடல் வின் பண்ணது யாருன்னு பார்த்தோம்னா சிங்ராஜ். இந்த வேர்ல்டு ஷூட்டிங் பேரா ஸ்போர்ட் வேர்ல்டு கப் யுனைடெட் அரப் எமிரேட்ஸில் நடக்குது. துபாயில் இந்த டோர்னமெண்ட் வந்து நடந்தது. இதில் வின் பண்ணது இந்த 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் கேட்டகரியில் வின் பண்ணது வந்து சிங்ராஜ். ரிவர்ஸ் ஆஃப் அந்தமான் அண்ட் நிக்கோபார். ஸோ ஸ்டேட் ஆகட்டும் யூனியன் டெரிட்டரி ஆகட்டும் எல்லா ரிவர்ஸுமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்தமான் அண்ட் நிக்கோபாரில் ஃப்ளோ ஆகக்கூடிய நதி அப்படின்னு பார்த்தோம்னா கால்போங் ரிவர். கால்போங் ரிவர். ஒரு கொஸ்டின், சவுத் இந்தியன் டைனஸ்டியை பொறுத்த வரைக்கும் ஷிஃப்ட் 1லேயே பார்த்தோம்னா நமக்கு பல்லவா டைனஸ்டி பற்றி ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. இந்த ஷிஃப்ட் 2லையும் சவுத் இந்தியன் டைனஸ்டியை பற்றி ஒரு கேள்வி இருந்திருக்கு. சவுத் இந்தியனா அதிகமாக வந்து சேர சோழ பாண்டியர்கள் இந்த டைனஸ்டி பற்றியும், டைனஸ்டியில் ரொம்ப இன்டெப்த்தாக கேட்க மாட்டாங்க. ரூலர்ஸ் யார், ப்ளஸ் அந்த ரூலர்ஸோட எஃபிஷியன்ட் என்ன, டாட்டர்ஸ் பேர் என்ன, மன்னர் பேர், அந்த குரோனாலஜிக்கல் ஆர்டர் நமக்கு தெரியணும். ப்ளஸ் அவங்களோட கேபிட்டல், சிம்பிள், இவ்வளோதான் இந்த சவுத் இந்தியன் இண்டஸ்ட்ரியில் அதிகமாக கேட்கக்கூடாது. நம்ம ஸ்டேட் எக்ஸாம்லான்னு பார்த்தோன்னா தான் சவுத் இந்தியன் டைனஸ்டி வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. சென்ட்ரல் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் சவுத் இந்தியன் டைனஸ்டியில் சில கொஷின்ஸ் அதாவது மேலோட்டமாக மட்டும்தான் கேட்பாங்களே தவிர இன்டெப்த்தாக கேட்க மாட்டாங்க. அடுத்து, இந்தியாஸ் ரேங்க் இன் இன்டர்நேஷ்னல் இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி 2021. இன்டலெக்சுவல் ஐபின்னு சொல்லுவான், இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி 2021 அடிப்படையில் இந்தியாவோட ரேங்க்குங்கிறது வந்து 14th பொசிஷன். அடுத்து கோவிட். ஸோ வேறு சில ரேங்க்ஸ் அதாவது 2021க்கான முக்கியமான ரேங்க்ஸ் பற்றி பார்க்கலாம். COVID-19 இந்த பர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ் வந்து ஒரு ஆஸ்திரேலியன் யூனிவர்சிட்டி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் இந்தியாவோட ரேங்க் வந்து 86th. ஸோ COVID-19 கட்டுப்படுத்தக்கூடிய அந்த பர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் நாம் 86வது இடம். அதே மாதிரி கரப்ஷன் பர்செப்ஷன் இண்டெக்ஸ் 2020 இதை ரிலீஸ் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தோம்னா டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷ்னல். இதில் இந்தியாவோட ரேங்க் வந்து 86th. ஸோ ஹெல்த் இண்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும் யார் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா எக்கனாமிக் இன்டெலிஜென்ஸ் யூனிட். இதில் இந்தியாவோட ரேங்க் 10th பொசிஷன். ஸோ இப்போ நான் சொல்கிறது எல்லாமே வந்து 2020 ரிலீஸ் ஆன ரேங்க் லிஸ்ட். அதே மாதிரி கிளைமேட் ரிஸ்க் இண்டெக்ஸ் 2021 இதை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியா 7th பொசிஷனில் இருக்கு. குளோபல் ஃபயர் பவர் இண்டெக்ஸ் இது மிலிட்ரி ரிலேட்டட், மிலிட்ரி ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து இந்த குளோபல்
ஃபயர் பவர் இண்டெக்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதில் நம்ம 4th பொசிஷன். அண்ட் தென் பாஸ்போர்ட், ஹென்லி பாஸ்போர்ட் இண்டெக்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின். ஹென்லி பாஸ்போர்ட் இண்டெக்ஸ் அடிப்படையில் இந்தியாவோட ரேங்க் வந்து 85th. இனோவேஷன் இண்டெக்ஸ் இது யார் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நித்தி ஆயோக். இதில் முதல்ல இருக்கக்கூடிய ஸ்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா கர்நாடகா. அண்ட் ரெண்டாவதா செகண்ட் ஸ்டேட் வந்து மகாராஷ்டிரா. ஸோ ஹென்லி பாஸ்போர்ட் இண்டெக்ஸ் அடிப்படையில் இந்தியாவோட ரேங்க் 85th. இனோவேஷன் இண்டெக்ஸ் நித்தி ஆயோக் ரிலீஸ் பண்ண அடிப்படையில் ஃபர்ஸ்ட் வந்து கர்நாடகா, செகண்ட் மகாராஷ்டிரா. அண்ட் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் UNDP, யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் ஆர்கனைசேஷன் ரிலீஸ் பண்ணாங்க. அதன் அடிப்படையில் இந்தியாவோட ரேங்க் வந்து 131. ஹியூமன் ஃப்ரீடம் இண்டெக்ஸ், ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், ஹியூமன் ஃப்ரீடம் இண்டெக்ஸ் இதன் அடிப்படையில் இந்தியாவோட ரேங்க் வந்து 111. ஃபிஃபா ரேங்கிங்கில் இந்தியாவோட ரேங்க் வந்து 104th. ஸோ அவ்வளோதாங்க. 2020 முக்கியமான ரேங்க்ஸ் மட்டும் தான் நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? பார்த்தோம்னா COVID-19 பர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸில் பொறுத்த வரைக்கும் ஒரு ஆஸ்திரேலியன் யூனிவர்சிட்டி ரிலீஸ் பண்ணுறாங்க. 86th பொசிஷனில் நம்ம இருக்கோம். கரப்ஷன் பர்செப்ஷன் 2020 பொறுத்த வரைக்கும் டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷ்னல் ரிலீஸ் பண்ணுவாங்க. 86th பொசிஷனில் இருக்கும். ஹெல்த் இண்டெக்ஸில் நம்ம 10th பொசிஷனில் இருக்கோம். கிளைமேட் ரிஸ்க் இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் 7th பொசிஷன்லையும். குளோபல் ஃபயர் பவர் அதாவது மிலிட்ரி ரிலேட்டடான ஸ்ட்ரென்த் அதில் நம்ம 4th பொசிஷன். ஹென்லி பாஸ்போர்ட் இண்டெக்ஸ் 85th பொசிஷன். இனோவேஷன் இண்டெக்ஸ் நித்தி ஆயோக் ரிலீஸ் பண்ணுறது அடிப்படையில் ஃபர்ஸ்ட் இருக்கிறது கர்நாடகா, செகண்ட் வந்து மகாராஷ்டிரா. ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் ரிலீஸ் பண்ணுறாங்க. அதில் நம்ம 131வது இடம். ஹியூமன் ஃப்ரீடம் இண்டெக்ஸை எடுத்துக்கிட்டோம்னா நம்ம 111வது இடம். ஃபிஃபா ரேங்கிங்கில் இந்தியாவோட பிளேஸ் 104வது இடம். ஸோ எது ஹை லெவல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ ஹை லெவல் லாங்குவேஜ்? ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு ஹை லெவல் லாங்குவேஜை நம்ம சூஸ் பண்ணோம். நம்ம அன்றாடம் இப்போ பயன்படுத்தக்கூடிய எல்லா லாங்குவேஜுமே ஹை லெவல் லாங்குவேஜ். அதாவது பைத்தான், ஜாவா, C++, C ஆஷ், விஷுவல் பேசிக், ஜாவா ஸ்கிரிப்ட் இது எல்லாமே வந்து நம்ம பயன்படுத்தக்கூடிய ஹை லெவல் லாங்குவேஜ். ஸோ இதை தவிர்த்து எது கொடுத்திருந்தாலும் அது லோ லெவல் லாங்குவேஜ் நீங்கள் மார்க் பண்ணிடலாம். அடுத்து CaCO3 CaO plus CO2 is what type of reaction? இந்த ரியாக்ஷன்ங்கிறது வந்து எண்டோதெர்மிக் டைப் ஆஃப் ரியாக்ஷன். கொஸ்டின் ரிலேட்டட் டு செல். ஸோ ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்லேயே வந்து செல் ரிலேட்டடாக லைசோசோம் பற்றி கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி இந்த செகண்ட் ஷிஃப்ட்லேயும் பார்த்தோம்னா செல் ரிலேட்டடான ஒரு கேள்வி வந்திருக்கு. அதாவது ஆட் ஒன் அவுட் மாதிரி கோல்கை, பாடிஸ், மைட்டோகாண்ட்ரியா அப்படின்னு கொடுத்துட்டு இதில் எது புரோட்டீன் சிந்தசிஸ்க்கான ஒரு ஸ்பாட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து பார்த்தோம்னா 67th நேஷனல் ஃபிலிம் அவார்ட்ஸ். இதில் பெஸ்ட் ஃபீச்சர் ஃபிலிம் என்ன படத்துக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா மலையாள படமான மரக்கார். 67th ஃபிலிம் அவார்ட் பெஸ்ட் ஃபீச்சர் ஃபிலிம் எந்த படத்துக்கு கொடுக்கப்பட்டது? மலையாள படமான மரக்கார். ஸோ இதை பற்றின கேள்விகள் ஷிஃப்ட் 1 அதாவது 23ஆம் தேதி ஷிஃப்ட் 1லே இந்த கேள்விகள் இருந்தது இந்த நேஷனல் ஃபிலிம் அவார்டை பற்றி. ஸோ நம்ம மறுபடியும் ஒரு ரீகேப் மாதிரி பார்த்தோம்னா பெஸ்ட் ஆக்டர் அப்படிங்கிறது வந்து மனோஜ் பாஜ்பே பன்சோல் ஹிந்தி படத்துக்கும், தனுஷ் அசுரன் படத்துக்கும் கொடுக்குறாங்க. பெஸ்ட் ஆக்ட்ரஸ் வந்து 2 படத்துக்கு கங்கனா ரணவத்துக்கே போகுது. பங்கா அப்படிங்கிற மூவியும் மணிகர்ணிகா அப்படிங்கிற மூவியும். ஸ்பெஷல் ஜூரி அவார்டு ஒத்த செருப்பு நம்ம தமிழ் மூவியான ஒத்த செருப்பு பார்த்திபனுக்கு கொடுக்கப்படுது. அடுத்து பெஸ்ட் மியூசிக் டைரக்ஷன் நம்ம இவான்
விஸ்வாசம் படத்துக்காக. பெஸ்ட் மேக்கப் ஆர்டிஸ்ட் ரஞ்சித் ஃபார் ஹெலன், ஒரு மலையாள மூவி. சினிமோட்டோகிராஃபி, இதுவும் ஒரு மலையாள மூவியான ஜல்லிக்கட்டு, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சினிமோட்டோகிராஃபி அவார்டு வந்து ஜல்லிக்கட்டு, மலையாள மூவி, தமிழ் மூவி கிடையாதுங்க. ஃபிலிம் ஆன் என்விரான்மெண்ட் கன்சர்வேஷன், வாட்டர் பரியல், மோன்பா அப்படிங்கிற ஒரு மூவி. சோஷியல் இஷ்யூஸ், சோஷியல் இஷ்யூ வந்து ஆனந்தி கோபால், ஒரு மராத்தி மூவி. நேஷனல் இன்டகிரேஷன், தாஜ்மஹால், இதுவும் ஒரு மராத்தி மூவி. அனிமேஷன் ஃபிலிமான ராதா, பெஸ்ட் அனிமேஷன் ஃபிலிம் ராதா. பெஸ்ட் எக்ஸ்ப்ளோரேஷன் ஃபிலிம் வைல்டு கர்நாடகா, இங்கிலீஷ் லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணாங்க. நான் ஃபியூச்சர் ஃபிலிம் அண்ட் இன்ஜினியர் ட்ரீம், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபியூச்சர் ஃபிலிம், நான் ஃபியூச்சர் ஃபிலிம் ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். ஃபியூச்சர் ஃபிலிம் பார்த்தோம்னா மரக்கர், நான் ஃபியூச்சர் ஃபிலிம் பார்த்தோம்னா an engineer ட்ரீம். பயோகிராஃபிக்கல் ஃபிலிம் பொறுத்த வரைக்கும் எலிஃபண்ட்ஸ் டூ ரிமெம்பர். பெஸ்ட் தமிழ் ஃபிலிம் நம்ம அசுரன் படத்துக்கு கொடுக்கப்பட்டது. அடுத்து எஸ்ஐ யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ். ஸோ எஸ்ஐ யூனிட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபோர்ஸோட எஸ்ஐ யூனிட் அப்படின்னு பார்த்தோம்னா நியூட்டன். அடுத்து விச் ஆஃப் த கண்ட்ரி இஸ் நாட் எ மெம்பர் ஆஃப் சார்க். சார்க் அப்படிங்கிறது வந்து சவுத் ஏஷியன் அசோசியேஷன் ஃபார் சவுத் ஏசியன் அசோசியேஷன் ஃபார் ரீஜனல் கோஆப்ரேஷன். அண்ட் இந்த சார்க் அப்படிங்கிறது வந்து 1985 ஆரம்பிக்கப்படுது. இதோட ஹெட் குவார்ட்டர் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நேபாளில் இருக்கக்கூடிய காத்மண்டு, காத்மண்டு நேபாள். அண்ட் பிரசண்டா இதோட பிரசிடென்ட், சார்க்கோட பிரசிடென்ட் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா எசாலா வீரகோன், இசாலா வீரகோன். ஸோ இதில் எத்தனை கண்ட்ரிஸ் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா டோட்டலா 8 மெம்பர் கண்ட்ரிஸ் இருக்காங்க. இதில் லாஸ்டா சேர்ந்த கண்ட்ரி அப்படிங்கிறது வந்து ஆப்கானிஸ்தான். அண்ட் ரிமைனிங் மெம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியா, பங்களாதேஷ், மால்டீவ்ஸ், ஸ்ரீலங்கா, நேபாள், பாகிஸ்தான். 1 2 3 4 5 6 7 இன்னும் ஒன்று மிஸ்ஸிங், பூட்டான். ஸோ இது எல்லாமே வந்து சார்க் மெம்பர் கண்ட்ரிஸ். இந்த 8மே தான் சார்க் மெம்பர் கண்ட்ரிஸ். இதில் ஆட் ஒன் அவுட் மாதிரி தான் கேட்டிருந்தாங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் கண்ட்ரி இஸ் நாட் எ மெம்பர் ஆஃப் சார்க். அடுத்து ஃபுல் ஃபார்ம் ஆஃப் எஸ்எம்பிஎஸ். இது கம்ப்யூட்டர் ரிலேட்டடான ஒரு கொஷின். ஸோ எஸ்எம்பிஎஸ் அப்படிங்கிறது ஸ்விட்ச்டு மோட் பவர் சப்ளை. இது நம்ம கேபினெட் யூஸ் பண்ணோம் இல்லைங்களா, சிபியு அப்படின்னு சொல்லுவோம். இந்த சிபியூவில் கேபினெட்டுக்குள்ளார ஒரு சின்னதாக மூலையில் ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். இதுதான் வந்து பவர் சப்ளை பாக்ஸ். ஸோ நம்ம வீட்டுக்கு வர கரண்ட்டில் சின்ன சின்ன போர்டுக்கு தேவையான கரண்ட், அதாவது மதர் போர்டுக்கு தேவையானது ப்ளஸ் நம்ம யூஸ் பண்ணுற ஹார்ட் டிஸ்க்கு தேவையான இந்த கரண்ட்லாம் வந்து பிரித்து கொடுக்குற வேலையை தான் இந்த எஸ்எம்பிஎஸ் பண்ணுது. நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் விச் இயர்? NHRC. இது எப்போ இந்தியாவில் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 1993 12th அக்டோபர் 1993. இதோட ஹெட் குவார்ட்டர் நியூ டெல்லியில் இருக்கு. பிரசண்டா இதோட சேர்மேன் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா அருண்குமார் மிஸ்ரா. ஸோ இந்த ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனோட சேர்மனாக இருக்கணும்னா அவர் ஒரு ரிட்டையர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹைகோர்ட்டாக இருக்கணும். ஒரு ஹைகோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ் ரிட்டையர் ஆன பர்சனை தான் இங்கே சேர்மனாக செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் இந்தியாவில் இருக்கக்கூடியது. இதுவே யுனைடெட் நேஷன் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அப்படிங்கிறது வந்து ஜெனீவாவில் இருக்கு. ஜெனீவா சுவிட்சர்லாந்து. யுனைடெட் நேஷன் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில். அடுத்து ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் யுஎன்ஓ, யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன். ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் யாருன்னு பார்த்தோம்னா பால் ஹென்ரி ஸ்பாக்.
பால் ஹென்றி ஸ்பாக். இந்த யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது வந்து 1945 ஆரம்பிக்கிறாங்க. இதோட ஹெட் குவார்ட்டர் நியூயார்க், யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவில் இருக்குது. ப்ரெசன்ட்லி இப்போ இதோட செக்ரட்டரி ஜெனரல் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஆண்டோனியோ கட்டர்ஸ் தான் இப்போ இதோட பிரசன்ட் செக்ரட்டரி ஜெனரல். அடுத்து பிக்கஸ்ட் ரயில்வே பிளாட்ஃபார்ம் இன் இந்தியா. இந்தியாவோட மிகப்பெரிய ரயில்வே பிளாட்ஃபார்ம் அப்படின்னு பார்த்தோம்னா கோரக்பூர் ரயில்வே ஸ்டேஷன். இந்த ஊரில் இருக்க பிளாட்ஃபார்ம் தான் வந்து இந்தியாவிலே பிக்கஸ்ட் ரயில்வே பிளாட்ஃபார்ம். ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறோம். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.